தலைய வலிக்குதா பைசா சர்வீஸ் தான் அடிக்கிறாண்டா தலைவலியா காய்ச்சலா ஒண்ணும் கிடையாது. அப்படியே அன்னைக்கு அண்ணன் முட்டா ரொம்ப கஷ்டமாக்குறாங்கன்னு என் சக்காலுக்கு திரும்பி போக மாட்டா போயிருவா. கூவி கூவி அழைக்கிறாண்டா பாவி. காது கிட்ட வைக்கலையா? கேட்க விட்டாலும் நான் கூப்பிடுறது எங்க அள்ளிக்காதுக்கு விழுந்திருந்தா எங்க அள்ளியாலே பார்த்தவனே வாழ் ஆத்தலா என்று சொல்லி அழைத்திருப்பா. எங்க அள்ளி எனக்காக வரல போய் போட்டு உபசாரம் செய்திருப்பா. என் அண்ணனை கூப்பிட்டு பார்த்து பேசுறேன். அண்ணா 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 என்று சொல்லி கூப்பிட்டேன். கூப்பிட்டு இருந்தா கூப்பிட்டு உடனே வாழாத்துல அடியாரு கூப்பிட்டு பார்க்கலாம். அண்ணி இல்ல பண்ணிக்குதான் பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். இத பாவி யாரும் இல்லாத ஆளாது போல. நான் பிறந்த எங்க பூண்டுதான் எனக்கு ஆதரவு தரும். எங்கள் அண்ணன் எங்கள் அள்ளி யாரும் எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு எங்க அப்பா எல்லாம் விட்டாலும் எங்க அப்பாவை போல எங்கள் அண்ணா இருக்கிறா. எங்க தாயாரை போல எங்கள் அண்ணி இருக்கிறான்னு சொல்லி நம்பி வந்திருக்கிறான்னு உன் பொண்ணால வாய்ப்பு வந்து என்னை பார்த்து ஒரே ஒரு முறை வாழாத்தின்னு சொல்லி கூப்பிட்டா எனக்கு போத மாட்டேன். வந்துருச்சா அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போல் இருக்கிறது. அதனாலதான் காய்ச்சலுக்கு பக்கத்துல பாருங்க அந்த சத்தம் ஆசிரியர் வரைக்கும் கேட்குது. அதே எங்கள் அன்னைக்கு உடம்பு நன்றாக இருந்திருந்தா என்னை பார்த்து எங்கள் அன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சா மகளே உனக்கு தலைவலையா வந்தாலும்
உங்களுக்கு நான் தகுந்த வைத்தியம் பார்க்கிறேன். உங்க காலை கூட நான் அமுத்துறேன் இல்லையே. உங்க வீட்டுக்கு நான் சொந்தக்காரியா வரல, உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா மாதிரி என்ன சேர்த்துக்கா. ஒரே ஒரு முறை ஒரு திக்கத்த யாரையும் நல்லா பாவி போடலான்னு வண்டி ஆனாதே வந்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை திக்கத்தவனா தெருவில் நல்லாதே போட நான் மாலை எட்ட புறத்துல விட்டு இணைக்கலான்னு தண்ணி பரமாட்டவன் தனி கட்டண கணவரை விட்டு இழுக்கலான்னு தனித்துல போனவன் அப்ப போடுதான் ஆதரவு நான் வந்திருக்கிறேன். ஒரு முறை வாய் திறந்து ஆத்தோடு சொல்லி கூப்பிட்டா எனக்கு நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலே எங்க அண்ணியார் வருவதை காணும், கதவை திறப்பதை காணும். எவ்வளோ எங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு மட்டும் நல்லா இருந்தது. என்னால கதவை திறந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அத்தனா நீ வந்துட்டேன்னு எனக்கு வர்ணப்பாய் போட்டு எனக்கு பாலால வளை வச்சு பச்சை சாப்பாடு போட்டு